guys, நான் உங்களுக்கு இருக்கல் தமிழ். ஸோ இந்த வீடியோ பற்றி அப்படின்னா ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபியோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு, இல்லை பிடிக்கல ப்ரோ இதில் பிளேயிங் லெவன் தப்பாக இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்சிபியோட பிளேயிங் லெவனில் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பனிங் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி. அதுக்கப்புறம் நம்பர் 3 ரஜத் பட்டிதார், நம்பர் 4 ஜித்தேஷ் சர்மா நம்பர் 4 ஆடி ஆகணும் கைஸ். நான் போன பிளேயிங் லெவன் வீடியோவில் சொன்ன மாதிரி. அடுத்து நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன், நம்பர் 6 டிம் டேவிட், நம்பர் 7 குர்னால் பாண்டியா, நம்பர் 8 வந்து ஸ்வப்னில் சிங், நம்பர் 9 வந்து புவனேஸ்வர் குமார், நம்பர் 10 எஸ்தயால், நம்பர் 11 வந்து ஜாஸ் ஹெசல்வுட். இவங்களோட இம்பாக்ட் பிளேயர் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டேக்காக இருந்தால் சுயா சர்மாவும், ஒருவேளை ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நல்லா சப்போர்ட் ஆகிற மாதிரி ட்ராக்காக இருந்தால் ரசிக்தர் வந்து ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட். இது வரைக்கும் அவரை யாரும் பார்க்கலன்னா இந்த வருஷம் ஐபிஎல்ல கண்டிப்பாக நோட் பண்ணுங்க. ஆர்சிபியில் இருக்கிறனால ஒரு மேலே நிறைய கண் படும். செம்ம பிளேயர் கைஸ். ஸோ பாருங்க. அதே மாதிரி இப்போ கேகேஆரோட பிளேயிங் லெவன் போவோம். இவங்க ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு டீம் எடுத்து வச்சுட்டு இவங்களே மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து ஓப்பனிங் வந்து குவென்டன் டீகாக்கும் சுனில் நரேனும் ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இதாக தான் இருக்கும். குர்பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்பர் 3 அஜிங்கியா ரகானே, நம்பர் 4 வந்து வெங்கடேஷ் ஐயர், நம்பர் 5 ரிங்கு சிங், நம்பர் 6 ஆண்ட்ரே ரசல், நம்பர் 7 வந்து ரமன்தீப் சிங், நம்பர் 8 அர்ஷித் ராணா, நம்பர் 9 வந்து வருண் சக்கரவர்த்தி, நம்பர் 10 ஆண்ட்ரிக் நார்கியா, நம்பர் 11 வந்து வைபவ் வராரா. ஸோ இவங்களோட இம்பாக்ட் சப் யாரா இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இவங்களுக்கு பேட்டிங்ல இம்பாக்ட் சப் வேணும் அப்படின்னா அன்கிஷ் ரகுவன்சி தான் இறங்குவார். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் வந்து இம்பாக்ட் சப். லாஸ்ட் இயர் அப்படி தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இயருமே அன்கிஷ் ரகுவன்சி தான் இம்பாக்ட் சப்பாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் இவங்க 2 பேர்த்தோட பிளேயிங் லெவன். இப்போ வந்து நம்ம டீமுக்குள்ளே போகலாம். இவங்க வந்து இந்த 2 டீம் வந்து எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இவங்க ஆட போகிறது கல்கட்டால கைஸ். ஸோ கல்கட்டால ஆட போகிறதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே அட்வான்டேஜ், ஹோம் அட்வான்டேஜ்னு ஒன்று ஐபிஎல்ல எப்பயுமே இருக்கு. ஸோ அந்த ஹோம் அட்வான்டேஜ் படி இது வந்து கேகேஆருக்கு தான் அட்வான்டேஜாக இருக்கும். ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட பேட்டிங் லைனப் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் வந்து ஃபார் பெட்டர் தென் திஸ் பேட்டிங் லைனப். இவங்க இதில் வந்து அந்த ரஹானே வந்து பழைய ஃபார்முக்கு வரணும். அதே மாதிரி ரிங்கு சிங்கை நான் என்றைக்குமே அவர் ஃபார்ம் அவுட்டுன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கான சான்சஸ் கிடைக்கல, அவ்வளோதான். நரேன் பழைய நரேனா வருவாரா? ஐபிஎல்க்கு அப்புறம் எந்த லீக்லையுமே அவர் ஒழுங்காக அடிக்கல. குவென்டன் டிகாக் பழைய குவென்டன் டிகாக் கிடையாது. இவங்களோட பெரிய இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, இவங்க பேட்டிங்கோட லோடு வந்து வெங்கடேஷ் ஐயர் மேலையும் ரிங்கு சிங் மேலேயும் இருக்கு. வெங்கடேஷ் ஐயரும் அவரோட அவுட் ஆஃப் பொசிஷன் தான், நம்பர் 4லாம் ஒரு பொசிஷனே கிடையாது. ஸோ அதனால இவங்க பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா இவங்க எங்க பிடிப்பாங்க அப்படின்னா பவுலிங். வைபவ் வரரா எக்ஸலன்ட் பவர் பிளே பவுலர். வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், கூட சப்போர்ட் பண்ண சுனில் நரேன். 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர் என்ன டீம். பயங்கரமான ஒரு இது. அதனால மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ். ஆனால் ஆர்சிபியோட பேட்டிங் ஃபார் பெட்டர். ரஜத் பட்டிதார்லாம் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. விராட் கோலி நமக்கு தெரியும். ஃபில் சால்ட் எண்ணிட்டே அவர் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற கேப்பபிலிட்டி இருக்கு. லியாம் லிவிங்ஸ்டனும் அதே மாதிரி தான், டிம் டேவிட் அதே மாதிரி தான். பட் தே ஆர் ஹிட் அண்ட் மிஸ் கேஸ். ஸோ இவங்களோட ஜித்தேஷ் சர்மா செம்ம டேலண்ட். அவர் இன்னும் அவரோட பொட்டன்ஷியலுக்கு லிவ் பண்ணல. கண்டிப்பா இந்த சீசன் அவரோட பொட்டன்ஷியலுக்கு அவர் ஆடுவாருன்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ இங்க என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கல்கட்டால அவங்க வந்து 2 டைப் ஆஃப் பிச் இருக்கு கைஸ். ஒரு டைப் ஆஃப் பிச்ல வந்து செம்ம பேட்டிங் விக்கெட். அந்த பஞ்சாப் ஒரு மேட்ச் ஆனாங்க லாஸ்ட் டைம், ரெக்கார்டு சேஸ் 263 சேஸ் பண்ணாங்கல்ல, அந்த பிச் ஒன்று. இன்னொரு பிச் வந்து செம்ம ஸ்பின் விக்கெட்டு. அதாவது அந்த 110 120 கால் அவுட் ஆகிற மாதிரி ஒரு விக்கெட் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த 2 விக்கெட்ல எந்த விக்கெட் ஆட போறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 200 இருக்கும். ஒரு 210க்கு மேல அடிச்சிட்டாங்கன்னா ஷியோர் ஷாட் வின்னு தான் அந்த பேட்டிங் பிச்சில் எல்லாம் ஆனாங்கன்னா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிச்சு மேக்ஸிமம் டீம் வந்து செகண்ட் பேட்டிங் ஆடணும். ஏன்னா இங்க அவுட்ஃபீல்டு வந்து செம்ம ஃபாஸ்டா இருக்கும். அதனால சேசிங் தான் இங்க பெஸ்ட். ஸோ எந்த டீம் டாஸ் ஜெயிக்குதோ அந்த டீம் வந்து செகண்ட் பேட்டிங் ஆடணும். கண்டிஷன்ஸ் படி பார்த்தா டெஃபினட்டா கண்டிஷன் கல்கட்டாக்கு தான் இது ஃபேவர் பண்ணும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா இங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்ச அங்க ரஜத் பட்டிதார் தவிர யாருமே ஸ்பின் நல்லா ஆட மாட்டாங்க. அதான் உண்மை. லியாம் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், ஒரு டிம் டேவிடா இருக்கட்டும், ஃபில் சால்ட்டா இருக்கட்டும், அப்படியே ஸ்பின்னு பால் லைட்டா திரும்பிச்சுன்னா உள்ள போயிடுவாங்க, பின்னாடி ஸ்டம்புக்கே போயிடுவாங்க. ஸோ அது ஒண்ணுதான் இவங்களுக்கு டேஞ்சர். இப்போ டீம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வந்து செம்ம டீம் வச்சிருக்காங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் கண்டிஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் வந்து இங்கே பெருசாக எடுபட மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்வப்னில் சிங்கை ட்ராப் பண்ணிட்டு சுயா சர்மா ஆடுனா ஒரு சான்ஸ் இருக்கு. பட் ஆடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை, பார்ப்போம். பட் ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும்
இப்போ இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்குன்னா 52-48 ஃபேவர் ஆஃப் கேகேஆர் நான் சொல்றேன். அதுக்கு ஒரே ஒரு ரீசன், அந்த 2% நான் கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. வருண் சக்கரவர்த்தியை மட்டும் ஹேண்டில் பண்ணி 4 ஓவர் 24 0 விக்கெட்டுக்கு ஆடிட்டாங்கன்னா ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மேட்சோட ப்ரிவியூவும் வரும்.